ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு சேனல். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட சேனலை பாருங்கள். இன்றைக்கு வந்து சின்னஞ்சிறுலிய சீரியலோட ஒரு ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னென்னு சொன்னால், சின்னஞ்சிறுலிய சீரியலில் வந்து இந்துவும் சித்ராவும் வெளியில் போவாங்க. அப்போ வெளியில் போய்க்க ஒரு புதுசாக ஒரு பையன் வாரான். அவங்க வந்து கொஞ்சம் இந்துவுக்கு தெரிஞ்ச ஒரு ரிலேட்டிவ் போல் தான் இருக்குது. அப்போ சித்ரா சொல்லுவாங்க, அக்கா நான் கொஞ்சம் வெளியில் வரையும் போகணும், நீங்கள் வீட்டை போகிறேன்டா போங்க என்று சொல்ல. அப்போ இந்து கேட்பாங்க இங்கே போகிறான்டா, இதில் ஃப்ரெண்ட் வீடு மட்டும் போகிறேன்னு சொல்லுவாங்க. அப்போ சரி வேண்டி போட்டு அந்த பையன்கிட்ட சொல்லுவாங்க, இவளை கொண்டே இவ சொல்கிற இடத்துல ரக்கி விட இருக்கா என்று சொல்ல. ஓகே என்று சொல்லி போட்டு அவனும் கூட்டிகிட்டு போகிறான். அதை வந்து சித்ராவோட அண்ணா கண்டுடுவான். கண்ட பிறகு என்ன நடக்கும்னு சொன்னால், அவன் போய் அவங்களோட அப்பாட்ட சொல்லுவாங்க, இப்படி இப்படி சித்ரா ஒரு படியும் கூட கதைச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு போகிறாள், தெரியாத பசங்க கூட எல்லாம் என்ன கதை பேச்சு, இப்படியே விட்டால் நாளைக்கு ஏதாவது பிரச்சனையில் தான் வந்து முடியும் என்ற மாதிரி அவர் சொல்லுவார். அப்போ கிருபா சொல்லுவாங்க, அவனை அடிச்சு உதச்சி போட்டுட்டு வாங்க, அதுக்கு பிறகு இவங்களுக்கு நாங்கள் யாருன்னு தெரிய வரும் என்று சொல்ல. சரியாண்டி போட்டு அவன் அண்ணா வந்து ஆள் வச்சு அந்த பொடியனுக்கெல்லாம் அடித்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிற அளவுக்கு அடித்து போடுவாங்க. அப்போ இதை கேட்ட அதாவது சித்ராவுக்கும் இந்துவுக்கும் சரியான கோபம் வரும். ஆனால் இந்த பையனை காப்பாற்றினதே வந்து கருணா தான். அதாவது அடிபாடு நடந்த நேரம் அவர் தான் போய் இந்த பொடியனை வந்து காப்பாற்றிருக்கிறாரு. அப்போ இந்து கேட்பாங்க, என்னத்துக்காக இவனை அடிச்சனிங்க, இவன் என்ன தப்பு செஞ்சான்னு சொல்லி அடிச்சனிங்க என்று சொல்ல. அப்போ அவன் சொல்லுவான், பைக் வந்து இரவல் போகலாம்னு நினைக்கலாம், ஆனால் சில பேருக்கு சொந்தமாக பைக் வச்சிருக்கணுமெல்லாம் நினைக்கக்கூடாது என்ற மாதிரி ஒரு குறுக்கல் மறுக்கலாக வந்து கிருபாக சொல்லுவார். அதுக்கு வந்து இந்து என்ன சொல்லுவாங்கண்டா, சில நேரத்தில் பைக்கோட ஓனராக கூட சில நேரம் ஆகலாம் என்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ இந்த கதையில் இருந்து எப்படின்னு சொன்னால், இந்து வந்து சித்ராவுக்கு வந்து அந்த பையனோட ஒரு கனெக்ஷன் ஆகும் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இனி வர்ற வீடியோஸில் எல்லாம் சித்ராவுக்கும் இந்த பையனுக்கும் இடையில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருக்குது என்ற மாதிரி இந்து சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையே கிருபா வந்து எதிர்க்கிறாருன்றேக்க, இது லவ்வாக ஆகினா என்ன செய்வேன்ற மாதிரி தான் இந்துவும் கேட்பாங்க. ஆனால் இது லவ்வாக தான் ஆக போகுது. இனி வர்ற எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.